ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூ அண்ட் ஐ ஆர் போலார் ஆப்போசிட் சீசன் 1 எபிசோட் 8. இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா போக போக தான் எபிசோடு முடிய முடிய புது புது கேரக்டர்ஸை கொண்டு வராங்க. அண்ட் புது புது ஸ்டோரியுமே உண்டாகுது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது. போர் அடிக்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைனும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி விட்ருங்க. சரி, வளவளன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே ஆட்டம் வரப்போகுது. ஸோ ஆட்டம் வரதுனால தான் பாய் ஃப்ரெண்ட் கூட எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு மியூ யோசிக்கிறா. அதாவது நம்ம சுசுகி யோசிக்கிறா. அண்ட் போகிறது பெருசு இல்லடி, இப்போ மறுபடியும் நீ அவனை எங்கே கூட்டிகிட்டு போக, உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பிடிக்கணும்ல அப்படின்னு கேட்கும்போது, நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்க போகிறேனே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ட்ரெயினில் போய் வாங்க போகிறோம், ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே போக போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் டேட் இல்லை, கேட்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குதுல்ல. நான் இன்னைக்கு அவனோட போய் கண்டிப்பாக ஒரு ஸ்டிக்கர் ஃபோட்டோ பூத்துக்குமே நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க தான் போகிறேன் அப்படின்னு ஒரு ஃபுல் முடிவோட தான் இருக்கிறா. அடேங்கப்பா, இனிப்பான விஷயம், அப்புறம் ஒரு சுவையான சமையும் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாருமே நல்லா முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்துகிட்டு இருக்கிறா. அந்த இடத்துல அசுமா நின்றுகிட்டு இருக்கிறா. அடடே சுசுகி, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அடடா, 2 பேரும் டேட்டிங்க்கு போக போகிறீங்களா ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே? அற்புதம் போ. சரி வாங்க 2 பேருமே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்தோட ஃபோட்டோ எடுக்கிறாளா. ஆனால் நம்ம டானிக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏன்னா திடீர்னு ஃபோட்டோ எடுக்கிறாள். அதனால தான் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ பூத்தில் ஃபோட்டோ எடுக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனால் எதுக்காக இவ இவ்வளோ சந்தோஷப்படுறா அப்படின்னு டானிக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவன் ஏற்கனவே நம்ம சுசுகி சொல்லியிருப்பா, மனசுக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாமே ஒன்றா செஞ்சிடணும், இல்லைன்னா அது எப்பவுமே வெறுத்துரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பா. அதை நினச்சி பார்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே இவன் சிம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருப்பாங்க. அந்த ஐஸ்கிரீம்லாம் சும்மா நச்சுன்னு இருக்கும். ஆக்சுவலி ஸ்வீட் பொட்டேட்டோ ஐஸ்கிரீமை தான் சாப்பிட வந்திருக்கிறாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டேஸ்ட்டு சும்மா அள்ளுது அப்படின்னு இவ பாட்டு கத்திக்கிட்டு இருக்கிறா. அண்ட் இப்போ நம்ம டானி யோசிச்சு பார்க்குறான், பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கணுமே அப்படின்னு. இவ வாய் ஆண்டு திறந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டான். ஏய், அந்த ஃபோட்டோ மட்டும் டெலீட் பண்ணிடு, அதில் நான் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கிறேன்ல அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கிறாளா. அண்ட் அதே சமயத்தில் சரி நம்ம வேற எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, அது கொஞ்சம் சர்ப்ரைஸு, நான் அவங்ககிட்ட சொல்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு தனி எங்கேயே கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு போகிறத பார்த்தா அங்கே மேக்கப் போடுற இடம்லாம் இருக்குது. என்ன ஓகேவா அப்படின்னு சுசுக்கி கேட்கும்போது, எனக்கு இப்போவே இங்கேருந்து ஓடி போகணும் போல இருக்குது அப்படின்னு டானி முடிவு எடுத்துட்டான். காரணம், இந்த இடத்துல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி, அதாவது இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறத அப்படியே ஒரு ஸ்டிக்கராக போட்டு கொடுத்துரும் இந்த மெஷினு. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு 2 பேரும் உள்ள நிற்கிறாங்க. ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிற்கிற மாதிரி போஸே கொடுக்காத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. போஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களும் கேட்குறாங்களா. சரி இவளும் முடிஞ்ச அளவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டா இருக்குதா. இப்போ பக்கத்தில் ஏதாவது போய் ஏதோ ஒரு போஸ் கொடுங்க கேட்கும்போது அவள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ற மாதிரியெல்லாம் ஃபோட்டோ போடுச்சா. இவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாய் போச்சு. சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே நெருக்கமாக நின்று ஃபோட்டோ எடுத்தாங்களா. அடேங்கப்போ, உண்மையிலேயே ரொம்பவே சூடாக இருக்குதுல்ல இந்த மிஷின் உள்ள அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நீயும் தான் சூடாக இருந்த அப்படின்னு டானியை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, ஃபோட்டோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, இந்த மெமரி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த ஃபோட்டோவை நான் எங்கே ஓட்டலான்னு இருக்கிறேன், மேபி என் ரூமில் ஓட்டினா வேணாம் எங்கள் அம்மா இருப்பாங்க, நான் தனியாக ஒரு ஆல்பம் போட்டு வச்சுக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தெரியுது, அவள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறா. என்னாடி வாடு நார்மல் ஃபோட்டோலேயே இப்படி தான் இருக்கிறா, ஃபில்ட்ரு போட்டு இப்படி தான் இருக்கிறா, உன் முகரை இப்படி தான் இருக்க மாட்டேருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அன்னைக்கு ராத்திரி நம்ம ஆசுமா அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவளோட எக்ஸு இவனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறா. என்ன அப்படின்னா, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு திடீர்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறான். இவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இவன் எனக்கு மெசேஜ் பண்ணணும், சரி பரவாயில்ல பண்ண பாவத்துக்கு நானும் ஒரு மெசேஜை போட்டு விட்டுறேன் அப்படின்னு, நல்லா இருக்கிறேன் நீ எப்படி இருக்கிற அப்படின்னு டப்புன்னு அவளும் மெசேஜ் போட்டு விட்டா. அடுத்த நாள் காலையில் வந்து இவ ஏகப்பட்ட தத்துவத்தால் சொல்லிக்கிட்டு இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஐயோ எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, நேற்றுலேருந்து இப்படி புலம்பிக்கிட்டே தான் இருக்கிற அப்படின்னு அவளும் சொல்கிறாளா. ஆசுமா, உனக்கு என்னடி ஆச்சு, எப்பவுமே பாசிட்டிவாக பேசுவியே, உனக்கு ஏன் இன்னைக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுசுகி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆமாடி, பல விஷயங்கள் எனக்கு வந்தால் கண்டிப்பாக நீ ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படின்னு பேசும்போது திடீர்னு வத்த நம்பி, நம்ம எங்கேயாவது போய் வேலையெல்லாம் வாங்க, எனக்கு வெயிட்டை தூக்கி போட்டு எதாவது உடைக்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அம்மாடியோ, நம்மளோட வெறியில் இருப்பாளாட்டு இருக்குது அப்படின்னு வத்த நம்பி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அன்னைக்கு வீக்கெண்டில் இவங்க எல்லாரும் பவுலிங் கோர்ஸுக்கு வந்திருக்கிறாங்க. ஆமாம், ஆசுமா மட்டும் ஏன் இவ்வளோ லேட்டாக வரா? டைரா, நீயும் ஆசுமாவும் ஒரே இடத்துல இருக்கிறவங்க தானே, 2 பேரும் ஒரே ஸ்டேஷன் தானே, நீங்கள் லேட்டாக வரீங்க, ஒன்றா சேர்ந்து வந்திருக்கலாம்னு கேட்கும்போது, ஐயோ இது மட்டும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என் மானுக்கு கப்பல் ஏறிடுமே அப்படின்னு அவனுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறான். நீ எதுக்கு கவலைப்படாத, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாட போகிறோம், அதனால் டானி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நான் எத்தனை பாயிண்ட் அடிப்பேன், எனக்கெல்லாம் பெட்டு வைங்க பார்க்கல அப்படின்னு சுசுக்கி சொல்லும்போது அவங்க எல்லாரும் 100 150 வைக்கிறாங்க. டே, என்னால் 150 பாயிண்ட் எல்லாம் வைக்க முடியாது, என் மேலே அந்த பெட்டு கட்டி நான் ஒரு 50 பாயிண்ட் தாண்டே எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் இவங்களுமே கேம் ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு சுசுக்கி தாங்க அடிக்கிறா. ஸோ நம்ம டைராவும் போய் அங்கே ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி அவன் பார்க்கும்போது இவனோட சின்ன வயசில் ஸ்கூலில் படித்த சில நெய்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. இவங்களை எதுக்கு நான் இங்கே பார்த்தா கண்டிப்பாக அவங்க என்ன பேசவும் மாட்டாங்க, நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக அவங்க என் கூட பேச
மாட்டாங்க. நான் இவங்கள பார்க்கவே கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆசுமா இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் இல்ல. இவ போய் பேச ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றதுன்னு பயப்படும்போது, கவலைப்படாத நான் அவங்க கூடலாம் போய் பேச மாட்டேன். அவங்க நம்மள ஏற்கனவே பார்த்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பார்த்தாலுமே நான் போய் அவங்க கூட பேச மாட்டேன். ஓகேவா? அப்படின்னு அவளும் சைகை குடுக்குறா. இவனும் ஓகே அப்படிங்கிறான். அண்ட் வத்தனாபியுமே முடிஞ்ச அளவுக்கு செமையா பவுலிங் பண்ண ட்ரை பண்றா. அவளுமே செமையா போட்டுட்டா. ஃபுல் ஸ்பீடா அடிச்சு விட்டா. அங்க இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா காணாம போயிருச்சு. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற இடத்த எல்லாமே சுத்தி பார்த்துட்டு எல்லாருமே ஒண்ணா ஜாலியா போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அன்னைக்கு ராத்திரி சொல்லப்போனா இவங்க 2 பேரும் ஒரே ட்ரெயின் ஸ்டேஷன் தானே. ஸோ அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு? அவங்க எல்லாரும் உன்கிட்ட வந்து பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஏன் உன்கிட்ட அவங்க வந்து பேசவே இல்லன்னு கேட்கும்போது, சொல்லப்போனா அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஒருத்தன் என்னோட எக்ஸ், இன்னொருத்தன் எனக்கு ட்ரை பண்ணவன், அண்ட் இன்னொருத்தன் அங்க இருக்கிற 2 பெண்ணுங்க. அவன் என் எக்ஸோட அப்புறம் எனக்கு ட்ரை பண்ணவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறான். என்னடி இப்படி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிற? உன் எக்ஸ் அங்க நின்னுகிட்டு இருந்தானா, நீ எதுக்கு அங்க போய் நின்னுக்கிற? உனக்கு அதெல்லாம் கொஞ்சம் அருவருப்பா இல்லையான்னு கேட்கும்போது, எனக்கு அதுக்கு அருவருப்பு இருக்குது. எனக்கு அதெல்லாம் பெருசே கிடையாது. சொல்லப்போனா நம்பர் 1 நம்பர் 3க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். அது எனக்கு சைட்ல போயிட்டு இருந்தது. அண்ட் நம்பர் 2 எனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்பர் 4 கூட இருந்தா. ஸோ இப்போ அவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்னு தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்பர் கோடு மூலமா இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி அவங்க பேசினாலுமே பரவாயில்ல, பேசினாலுமே பரவாயில்ல. அதோ இப்போ கூட மெசேஜ் பண்ணியிருக்கிறான் பாரு, எப்படி இருக்கிற அப்படின்னு. நான் என்ன பண்றது? ஆக்சுவலி நான் அவங்க பொண்ணுங்கள ஏற்கனவே பார்த்தேன். பார்த்தும் பார்க்காத மாதிரி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சும்மா காரணத்துக்கு நல்லா விசாரிச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இதோ இப்போ கூட மெசேஜ் பண்ணியிருக்கான் பாரு, என்ன இன்னைக்கு பவுலிங் கோர்ஸுக்கு வந்தியா? நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவன் வேணும்னே மெசேஜ் பண்ணியிருக்கிறான். இப்படியெல்லாம் பேசும்போது நம்ம டைராவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அவன் உன்னோட எக்ஸ்ன்னு சொல்ற, அவன் உன்னை இவ்வளவு டர்ட்டியா சீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உன்னை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு உனக்கே தெரியுதா? உன்னை ஒரு குப்பை மேடு மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ அவன் மேல கோவப்படணும். நீ எதுக்காக இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு டைரா ரொம்ப கோவப்படும்போது ட்ரெயினும் வந்துருச்சு. நீ சொல்றது சரிதான் டைரா, எனக்கு அவங்க மேல கோவம் வரணும். ஆனா என்ன பண்றது? நான் அவனை காதலிச்சிட்டேனே. என் காதலிச்சவங்க மேல எப்படி வெறுப்பு வரும்? எனக்கு அந்த வெறுப்பு சுத்தமா வரல. மேபி அதை அவங்க பயன்படுத்தி என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ என்னமோ. பட் இருந்தாலுமே சரி, எனக்கு அதில் எந்த ஒரு கவலையுமே கிடையாது அப்படின்னு இவ பாட்டுக்கு அந்த இவளோட ஊரில் இறங்கி அவளோட வண்டி எடுத்துகிட்டு போகிறா. மேபி அவன் சொல்கிறது சரிதான். அவங்க என் மேலே கேர் எடுக்கிறத விட நான் என்ன கேர் எடுத்துக்கிறது தான் எனக்கு முக்கியம்னு தோணுது. நான் என்னையே கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறத விட நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் கேர் பண்ணி நான் என்ன பில்டப் பண்ணுறது தான் எனக்கு சரின்னு தோணுது. டைரா சொன்னது ஒரு வகையில் உண்மைதான் அப்படின்னு ஆசுமாவும் ஒரு மேலே உண்மையை ஏற்றுக்கிட்டா. அண்ட் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இவ தேங்க்ஸ் சொல்ல வரும்போது அண்ட் நம்ம டைரா சாரிடி அப்படிங்கிறான். என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை நேற்று நான் ரொம்ப அப்செட்டில் இருந்தேன், கோவத்தில் இருந்தேன், அதனால தான் மூட் ஆஃப்ல உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டேன். அது உன்னோட கருத்து. நான் பைத்தியக்கார மாதிரி வளரி என்னோட கருத்தை உன் மேலே திணிக்க ஆசைப்பட்டேன் பாரு, அது ரொம்பவே தப்பு இல்லை, மன்னிச்சிரு அப்படிங்கிறான். பரவாயில்ல புரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே வந்தோடனே அவனுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டான். ஏய் என்னடி நடக்குது அப்படின்னு சுஜிக்கெல்லாம் கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இவளும் சமாளிச்சிட்டா. அண்ட் அன்னைக்கு ராத்திரியே பார்த்தீங்கன்னா இங்கே தன்னோட வீட்டில் சுசுகியோட வீட்டில் தன்னோட அப்பாவும் அண்ணனும் எங்கேயோ வெளியே போகிறதா பிளானிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அதாவது அடுத்த நாள் வெளியே போகிறதா பிளானிங்கில் இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் மகளும் பிளான் போட்டு கரெக்டாக உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கொண்டு வர வச்சிரு அப்படிங்கிறாங்க. சரி இவங்களும் எல்லாத்தையுமே தடப்படலாம் ரெடி பண்ணிட்டாங்க. காரணம் இவங்க எல்லாரும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது இவனுக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் உள்ளே வந்தோடனே வாட்டனி வா அப்படின்னு அவங்களும் வரவேற்கிறாங்களா. இவனை பார்த்துட்டு இன்னும் ஆச்சரியப்படுறாங்க. ஏய் இவனை பார்த்தா என் பையன் கூட படித்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்குது. இவன் நிஜமாலுமே அந்த ஸ்கூலில் படிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. காரணம் தான் பையன் கூட படித்ததுனால ஏதாவது மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. உள்ளே வந்து சாப்பிட சொன்ன பையனை இவங்க சாப்பிட விடாமல் அவங்க பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மா இப்படி உளறிக்கிட்டே இருந்தால் அவன் எப்படிமா சாப்பிடுவான், அவனை சாப்பிட விடுங்கம்மா அப்படின்னு சுசுகி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நீ வேணா பாட்டு கேட்குறியாப்பா, பாட்டு உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் டிவியில் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நீங்கள் கம்மன் இருங்க, அவனை சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சுசுகியோட ரூமுக்கு டானி வந்துட்டான். என்னை மன்னிச்சிரு டானி, இன்னைக்கு அம்மா ரொம்பவே பரபரப்பாக இருந்தாங்க. காரணம் ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்க்குறாங்களே, அதனால தான் அவங்களுக்குமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதனால தான் இதான் என் ரூமு, எப்படி இருக்குது ஓகேவா? ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி இடத்துல உட்காரத்துக்கு தான் பிடிக்கும் தெரியுமா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவள் பாட்டுக்கு வளரிக்கிட்டே இருக்கிறா. ஐயோ ஒரு நிமிஷம் இரு, இப்போது நான் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஐயா எனக்கு மழை பெய்யறதுனா ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா. ஆக்சுவலி மழை பெஞ்சு எனக்கு ரூமில் இருக்கும்போது அந்த ஃபீலிங்கே தனியாக இருக்கும் அப்படின்னு இவ்வளோ புலம்பிக்கிட்டே இருக்கும்போது, ஐயோ நான் பாட்டுக்கு வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன், எங்கள் அம்மாவை பிடிச்சி நான் திட்டினேன், ஆனால் இப்போ நானும் அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேனே அப்படின்னு இவளுக்கும் இப்போ மனசில் தோணுனதுக்கப்புறம் 2 பேரும் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவங்க விரல் படுது. இவளுமே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாளா. சரிப்பா ஏதாவது ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொண்டு கொடுக்கலாமே அப்படின்னு அவங்க அம்மாவும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் திடீர்னு அவங்க அப்பா வந்துட்டாப்ல. ஏங்க நீங்கள் எங்கேங்க இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது, மழை பெஞ்சது சொல்லும் அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னைக்கு நம்ம சுசுகியோட ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அடடா ஃப்ரெண்டு வந்திருக்காங்களா, சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க அப்பாவும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் எங்கள் ரூம்குள்ளே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நம்ம
சுசுகி சரி ஓகே வா நம்ம ஸ்நாக்ஸாவது சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா கொண்டு வந்ததெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இவளுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னுமே தெரியல. ஐயையோ! ரொம்பவே அமைதியா இருக்குதே! நான் ஏதாவது செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இவ கைய எடுத்து டேபிள்ல வைக்கிறாளா, அண்ட் இவனுமே கை எடுத்து டேபிள்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை வைக்கிறாங்க. ஆக்சுவலி நான் உன் பக்கத்துல வந்து உட்காரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு டேபிள்ல இருந்து இந்த பக்கம் வந்து அவ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது, ஆக்சுவலி இப்போ நான் உன்ன கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லிப்ஸ்டிக் மட்டும் அவன் சட்டையில பட்டது எனக்கு கொன்னே புடுவான். லிப்ஸ்டிக் படாம நான் அவன கட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடா உன் ஹார்ட் பீட் இப்படி கேட்குது? எனக்கே கேட்குது அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் கேட்காது. கொஞ்ச நேரம் கம்முனு இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். காரணம், இப்போ ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? நீ எப்போ என்கிட்ட இப்படி தடபடன்னு பேசுறத நிறுத்துறியோ, அப்பவே நான் சோகமா அடைஞ்சிருவேன். ஸோ நீ என்கிட்ட இல்லாம இருந்தீன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு டானி சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. உண்மையிலேயே நீ கிடைத்ததுக்கு நான் ரொம்பவே குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்துல இங்கெல்லாம் நல்லா கொஞ்சி கொலாவறதெல்லாம் முடிஞ்சாச்சா, மழையுமே லைட்டா ஓயற மாரி இருக்குது. ஸோ கரெக்ட்டா நம்ம பாட்டி, அதாவது நம்ம டானியோட பாட்டியுமே கொடைய குடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க, மழை பெய்ற மாரி இருக்குது அப்படின்னு. அண்ட் இப்போ நம்ம சுசுகியோட அம்மாவும், அப்பாவும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. "என்னம்மா, இன்னைக்கு நம்ம சுசுகியோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு என்ன பார்த்தா சும்மா வியந்துருவாள்ல" அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதே, "அம்மா என் ஃப்ரெண்ட நான் வீட்ல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன்" அப்படின்னு அவளும் கதவ தொறக்கிறா. அவங்க அப்பா ஆச்சரியப்படுறாப்புல. அண்ட் இவ அவங்க அம்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இவ அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா. அப்பா இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொன்ன உடனே, "என்னது பாய் ஃப்ரெண்டா? என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டா? தம்பி நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற? உன் பேர் என்ன? உன்னோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன?" அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. "ஏங்க அத பத்திலாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல பையன வழி அனுப்பிச்சு விடலாம் வாங்க" அப்படின்னு இவன வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சு விடுறாங்க. அண்ட் அதே சமயத்துல இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது அவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவங்க அம்மாவும், அப்பாவும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா இருந்தவங்க. அதனால தான் இவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க. இப்ப புரியுதுடி நீ எதுக்கு இவ்வளவு தொட தொடன்னு பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு டானி சொல்லும்போது, அதெல்லாம் குடும்ப மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படிங்கிறாங்க. ஸோ மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் சில்லுன்னு ஒரு காத்து அடிக்கும் பார்த்தீங்களா? அந்த காத்து இப்ப அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு இந்த மாரி காத்தே உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் தெரியுமா? வெயில் காலத்துல மழை பெய்யறதே அதிசயம். மழை பெஞ்சதோட அந்த காத்து சில்லுன்னு அடிக்கும்போது அந்த ஃபீலிங்கே தனி சுகமுல்ல டானி அப்படின்னு நம்ம சுசுகி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. எனக்கும் இந்த கிளைமேட் ரொம்பவே பிடிச்சிருக்குது. மேபி நான் உன் கூட இந்த மாரி இங்க வரதுனால எனக்கு பிடிச்சிருக்குதோ என்னமோ! இதுக்கு மேல இதே மாரி ஒரு கிளைமேட் வந்தா நான் கண்டிப்பா இந்த விஷயத்த தான் நெனச்சு பார்ப்பேன். நீ நானும் ஒண்ணா போறதா நெனச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! என்ன இப்படியெல்லாம் சொல்ற அப்படின்னு அவளும் வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏன் உனக்கும் பிடிச்சிருக்குதுல்லன்னு கேட்கும்போது, எனக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னு அவளும் கண்கள் கலங்கி பேசிக்கிட்டு இருக்கிறா. நம்ம பொண்ணுக்கெல்லாம் இப்போ பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுல்லம்மா அப்படின்னு அவங்க அப்பாவும், அம்மாவும் அங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட எபிசோடும் முடிக்கப்பட்டதே.